எந்த பக்கம் திரும்பினாலும் அரசியல், அரசியல், அரசியல். விஜய் எந்த இடத்துல நிக்க போறாரு, சீமான் எந்த இடத்துல நிக்கிறாரு, என்ன தொகுதிகள் யார் யாருக்கு அப்பப்பப்பப்பா! 2026க்கான தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்தே தமிழக தேர்தல் களம் செம்மையா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த விதத்துல தமிழ்நாட்டுல 4 முனை போட்டியா, 3 முனை போட்டியான்ற பேச்சு அடிபட்டுட்டு இருந்துச்சு. அதாவது திமுக ஒரு முனையும், அதிமுக இன்னொரு முனையும், நாம் தமிழர் எப்பயும் போல நாங்க எப்பயுமே தனித்து தான் களம் காணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அறிவிச்சிட்டாங்க. விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாரா வரமாட்டாருன்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் 2 நாளா டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் வந்தாருன்னா 50 தொகுதி தராங்க, 45 தொகுதி தராங்க, 60 தொகுதி தராங்க, துணை முதலமைச்சர் தராங்க, எதிர்க்கட்சி தலைவர் தருவாங்க. அப்படிலாம் நிறைய பேச்சு போயிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு வந்து நாங்க தனித்து போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அறிவிச்சிருக்காருங்க. அதனால தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி உறுதியானது. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த தேர்தல்லயே அதிமுகவுக்கும், திமுகவுக்கும் இடையிலான வாக்கு விகிதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. ஆனா இந்த 2026க்கான தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 முனை போட்டி உறுதியானதுனால கடைசி முறையா 2021ல போட்டியிட்ட சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வந்து 8% வந்து வாக்கு வங்கி வச்சிருந்தது. ஸோ அதனால இப்பயும் அவர் 8% வாக்கு வங்கி வச்சிருக்கும் பட்சத்துல இது ரொம்ப குறைஞ்சபட்ச வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றியை நிர்ணயிக்க போகுதுங்க. ஸோ அதனால தங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத தெளிவா முடிவு பண்ணி ஓட்டு போடுங்க. ஸோ அதே மாதிரி முதல் முறையா களம் காணும் வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவார் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நடிகர் விஜய் போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு மேல அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அவங்க எந்த மாதிரியான காய் நகரத்துல கொண்டு போறாங்க, விஜய் வருவாரா வரமாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருந்த அதிமுக இதுக்கு மேலதான் யார் யார் எங்க நிக்க போறாங்க, அவங்களுக்கும் பாஜகவுக்கும் இல்ல அவங்களுடைய கூட்டணி கட்சிக்கானவ எவ்வளோ இடங்கள் ஒதுக்கப்பட போகுது அப்படின்றதெல்லாம் இதுக்கு மேல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு மேல தமிழக அரசியல், அதாவது அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு மேல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் அப்டேட் வந்து நம்ம அடிக்கடி போட போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.